ஹாய், என்னோட நேம் பச்சையம்மாள். நான் வந்து சவுதியில இருக்கேன். இப்போ 2 மந்த்ஸா ஸ்டாஃப் நர்ஸா இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து இப்போ 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அடுத்தது ரேண்டோ சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ப்ரமோட்ரிக் எக்ஸாமில் எப்படி படிப்பேன், பாஸ் பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் வந்து எனக்கு வந்து சாரோட அகாடமி எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சாருக்கு உடனே மெசேஜ் பண்ணியிருந்தேன். சார் எனக்கும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சாரோட அகாடமியில் ஜாயின் பண்ணேன். இன்னொரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டக்குன்னு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருந்தது எங்களுக்கு. அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண உடனே எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. சார் ஒரு டைமும் வந்து எங்களுக்கு வந்து சொல்லி தரும்போது ரொம்ப ஈஸியாக சொல்லி தராங்க. கண்டென்ட் வந்து எல்லாமே வந்து ரொம்ப நம்மளை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து கண்டென்ட் இருக்குது. சார் வந்து எங்களுக்கு மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ் வந்து ஆண்டவர் சார் அகாடமியில் எங்களுக்கு எடுக்கிறாங்க. நம்மளால் மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலனாலும் ஈவினிங் கிளாஸில் நமக்கு என்ன கண்டென்ட் இருக்குது அது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது. சார் வந்ததுக்கப்புறம் எங்களுக்காக 24x7 ஒரு ஸ்பெஷலாக ஒரு குரூப் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்பில் வந்து என்ன டவுட்ஸ்னாலும் கேட்டு எங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்த எந்த டைமில் நாங்கள் டவுட்ஸ் கேட்டாலுமே வந்து எங்களுக்கு ஈஸியாக சொல்லி தராங்க. அதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோ ஒரு தெளிவாக எங்களுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்லையும் சரி, இங்கிலீஷ்லையும் சரி, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இன்னொன்று, நம்ம எந்த டவுட்ஸ் நம்மளோட கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போது கேட்டாலுமே அதை அவாய்ட் பண்ணாமல் நம்மளோட டவுட்ஸ்க்கு அவங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கிளாஸ்க்கும் போகிறாங்க. அடுத்த நாள் கிளாஸ் எடுக்கும் போதும் பழைய கிளாஸ் எங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து தான் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சார். அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு டைமும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு கிட்ட என்ன பண்ணுறாங்க, எங்களுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெஷல் கிளாஸில் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சார் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அவங்களாவே நிறைய ரெஃபர் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்து அது மூலிமா நமக்கு வந்து நிறைய ஈஸியாக நம்ம வந்து எக்ஸாம் எந்த அளவுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம், நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக நமக்கு டைம் சேவ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் எங்களுக்கு நிறைய சொல்லித்தராங்க. டைம் சேவ் பண்ண சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே ஜாப்க்கு வந்த உடனே என்னால் வந்து கிளாஸ் வந்து என்னோட டைமுக்கு அட்டன் பண்ண முடியல. அதனால் நான் சாருக்கு தனியாக பர்சனலாக குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். சரி, என்னால் இந்த மாதிரி டைமுக்கு என்னால் அட்டன் பண்ண முடியல, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு சார் அதுக்கப்புறமா அடுத்த 2 டேஸ்லேயே எனக்காக என்ன பண்ணாங்க, என்னோட டியூட்டி ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் ஷெட்யூல் டைமிங் எங்களுக்கு மாற்றி கொடுத்தாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடிஞ்சது. ஒரு செக்ஷன் ஆகுது. ஸோ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆண்டவர் சார் அகாடமியில் தான் படிக்கிறாங்க. எல்லாருமே வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களுக்காக ஒரு டைமும் ப்ரேயர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எங்களை கைட் பண்ணுற விதம் ரொம்ப ஒரு சாஃப்டாக கைட் பண்ணுறாங்க. கண்டென்ட்டு வந்து அவங்க எடுக்கலைனாலும் நம்ம அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நம்மளால் படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு கண்டென்ட் நமக்கு தராங்க. ஒவ்வொரு டாபிக் எடுக்கும் போதும் அந்தந்த டாபிக் ஏற்ற மாதிரி ஒரு 50 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து எங்கள் எக்ஸாம் டெஸ்ட் எழுதி பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மார்க் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 3 கண்டென்ட் டெஸ்ட் வச்சாங்க. அந்த டெஸ்ட்டு மூலயமாவும் அதை நாங்கள் சென்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சாரோட அகாடமியில் படித்ததுக்கு. நான் ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சார் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கைடராக இருந்து எங்களுக்கு நல்லா கைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆண்டோ அகாடமி சார்.